நீராறு, நல்லாறு, ஆனைமலை ஆறு திட்டம் நிறைவேற்றப்படும் என்பது உள்ளிட்ட திருப்பூர் மாவட்டத்துக்கான 9 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 182 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 61 திட்டப் பணிகளை திறந்து வைத்தார். அத்துடன் வேலம்பாளையத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவமனை, டைடல் பூங்கா ஆகியவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் அடுத்த கட்டமான நீராறு, நல்லாறு, ஆனைமலையாறு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும், பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன பகுதிகளில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாருவதற்காக இந்த ஆண்டே 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் அடுத்த கட்டமான நீராறு, நல்லாறு மற்றும் ஆனைமலையாறு திட்டமானது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விவசாயிகளுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருது. அதை செயல்படுத்த கேரள மாநில அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கைகள் எடுத்து வர்றோம். நம்ம விவசாயிகளுடைய இந்த கனவு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு, பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன பகுதியில் பல வாய்க்கால்கள் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் இருக்கு. அது குறித்து பாசன சங்க தலைவர்களும் விவசாயிகளும் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க கோரிக்கை ஏற்று வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளுக்காக இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். திருப்பூர் மாநகரில் 9 கோடி ரூபாய் செலவில் மாவட்ட மைய நூலக கட்டடம் அமைக்கப்படும் என்றும், 5 கோடி ரூபாய் செலவில் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். காங்கேயம் ஊராட்சி ஒன்றியத்தில் குடிநீர் வழங்கலை மேம்படுத்த 11 கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், தாராபுரம் வட்டம் உப்பாற்றின் குறுக்கே 7 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தடுப்பணை கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஊத்துக்குளி வட்டத்தில் 6.5 கோடி ரூபாய் மதிப்பில் வெண்ணெய் தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றும், தாஜ் தியேட்டர் பகுதியில் உள்ள சாலைக்கு சாதிக் பாஷா பெயர் சூட்டப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் செயல்படாமல் உள்ள அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை குறித்து ஆராய வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.